இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் ராஜி ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. மனசே சரியில்லை. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருந்திருந்தா இந்நேரம் தைரியமா ஒரு முடிவு எடுத்து உடனே சார்ட் அவுட் பண்ணிரு. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ குழம்பி போயிருக்கிறத பார்த்தா பிரச்சனை ஆபீஸ்ல இல்ல, குடும்பத்துல எனக்கு நல்லா புரியுது. நான் சொல்லாமலேயே என் மனசுல என்ன இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆனா இத்தனை நாளா கார்த்திக் வானதி மனசுல என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமலே இருந்துட்டோமேங்க. கார்த்திக் வானதிய பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க ரெண்டு பேரும் நல்லா அன்னுனியமா சந்தோஷமா தானே இருக்காங்க. இல்லங்க, அவங்க சந்தோஷமா இல்ல. கார்த்திக்கும் வானதியும் ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். வானதிக்காக அவன் ஒன்னையும் மீறி இந்த வீட்டை விட்டு போயிருக்கானா? அவன் மேல இவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும். வானதியும் கார்த்திக் மேல எவ்வளவு உயிரா இருக்கிறாங்கிறத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அவங்க புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழலங்கிறதா உண்மை. சரி, அதுதான் உண்மைன்னு உனக்கு யார் சொன்னா? கேக்குறேன்ல ராஜி, சொல்லு. வானதி தான் சொன்னா. இத பத்தி நேரடியா நாம அவங்க கிட்ட பேசுறது சரியா வராதுங்க. வேற விதத்துலதான் நம்ம சரி பண்ணி ஆகணும். என்ன பண்றதுன்னு யோசிப்போம். வானதி. அம்மா. என்ன வானதி, பாலை குடிக்காம எங்க எடுத்துட்டு போற? எனக்கு இல்ல, அவருக்கு தான். சரி, நீ போய் கொடுத்துட்டு நேரா என் ரூமுக்கு வா. இன்னைக்கு நீ இங்கே படுத்துக்கோ. என்ன? ஒண்ணும் இல்லம்மா, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆர்த்தி, என்னடி இது? இந்த நேரத்துல வானதியும் உன் மாமியாரும் கதை வடிச்சிட்டு என்னடி பேசிட்டு இருக்காங்க? அப்படி என்ன இருக்கும் அவங்களுக்குள்ள? ஏண்டி, என்ன ஒருவேளை நம்ம யாருக்கும் தெரியாம காசு மாலை ஒட்டியானும் கம்மல் ஜிமிக்கின்னு அவளுக்கு தூக்கி கொடுக்கறாங்களோ? தெரியலம்மா, ஆனா நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ வா, நம்ம போய் என்னன்னு ஒட்டி கேட்போம். தங்கோண்டி வா. வாடி. ஆமா, இப்போ எதுக்கு அவ உன் மாமியார் ரூம்குள்ள வந்தா? வந்தமா போனமானு இல்லாம அவளை உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியலடி. அம்மா, கார்த்திக் வரான். கார்த்திகா? அவன் எதுக்கடி இப்ப இங்க வரான்? அவன் ரூம்க்கு வருவான். நம்ம இங்க இருக்கிறத மட்டும் அவன் பார்த்தான், அவ்வளவுதான். வா முதல்ல. அப்ப நம்ம எப்படி கேக்குறது? வாமா, வா. மெதுவாடி, சீக்கிரம் வா. யார் போன்ல? அவருதாம்மா. குடு. வானதி. வானதி தூங்கிட்டாப்பா. தூங்கிட்டாளா? ஆமாப்பா. சரிம்மா. சரி. அம்மா. என்னடா? ஒண்ணுமில்லம்மா, குட் நைட். இந்தா. அம்மா. அம்மா, நான் தான் முடிச்சிட்டு இருக்கேனே. அப்புறம் ஏன் அவர்கிட்ட தூங்கிட்டேன்னு சொன்னீங்க? பின்ன என்ன, நீ தான் இன்னைக்கு என் ரூம்ல வந்து தூங்குறேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? சரி, உனக்கு கதை சொல்லி எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நீ படுத்துக்கோ. குட் நைட். குட் நைட்.
என்னங்க சூடு ஆறிட போகுது, சீக்கிரம் குடிச்சிருங்க. அது ஓகே. அம்மா எதுக்காக நேத்து ராத்திரி அவங்க ரூமுக்கு ஒன்று வர சொன்னாங்க? ஆ, தூங்குறதுக்கு தான். ம், தூங்கறதுக்கு சரிதான். அது ஏன் என்னைக்கும் இல்லாம நேத்து அவங்க ரூமுக்கு ஏன் வர சொன்னாங்கன்னு கேக்குறேன். அதுவா, அம்மா ஒரு கதை சொல்றதுக்காக என்ன கூப்பிட்டிருக்காங்க. கதையா? ஆமா, சரி, என்ன கதை? அது ஒரு குரங்கு கதை. ஆஹா. ஒரு ஊர்ல தொப்பி வியாபாரி ஒருத்தர் இருந்தாராமா. ம். அவரு அந்த குரங்கு தொப்பி வியாபாரி கிட்ட இருந்து தொப்பியை தூக்கிட்டு போயிடுச்சான். அதை தூக்கிட்டு போனப்போ போதும். அவளுக்கு இன்னும் நிறைய கதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதான் வர சொன்னேன். அப்படியாம்மா? அப்படி அது என்ன கதைம்மா? உனக்கு அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சுன்னா நீயும் வந்து ஏ ரூம்ல இன்னைக்கு தூங்கிக்கோ. சரிம்மா, அப்ப நான் வரேன். அப்படி நீங்க என்ன கதை சொல்ல போறீங்கன்னு நான் பாக்குறேன். மா, சொல்லுங்கம்மா. ஏதோ கதை சொல்ல போறேன்னு சொன்னீங்களே, என்ன கதை சொல்ல போறீங்க? நான் சொல்ற கதை இருக்கட்டும். உங்க கதை என்னங்கறத எனக்கு முதல்ல தெளிவா சொல்லுங்க. எங்க கதையா? நீங்க எதை பத்திமா கேக்குறீங்க? உன்னையும் வானதியும் பத்தியும் தான் கேக்குறேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. வெளிப்படையாவே நான் உங்ககிட்ட கேக்குறேன். இன்னும் எத்தனை நாளுதான் ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியா சேர்ந்து வாழ்ற மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு இருப்பீங்க? இன்னும் வானதிய ஏத்துக்க மாட்டேன்னு நீ ஏன் பிடிவாதமா இருக்க? அது அம்மா, அவர் என்ன ரொம்ப சந்தோஷமா நீ உடனே அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வராத. அவன் தான் இப்படி பிடிவாதமா இருக்கானா? நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேணாமா? இல்ல நீ என்கிட்ட வந்து இத சொல்லியிருந்தா கூட நான் அவனை கூப்பிட்டு என்ன எதுன்னு பேசியிருப்பேன். ரெண்டு பேரும் என்ன ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அம்மா, நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலம்மா. சரி வானதி, நடந்ததையெல்லாம் விடு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன முடிவுல இருக்கீங்க?